ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி கிராமத்துக்கு போயிருந்தோங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மா பசங்க பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க, சரி நம்ம சிக்கன் எடுத்துன்னு வந்துட்டு குழம்பு செஞ்சுட்டு வேறு எதுனா செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. ஏன் பிள்ளைங்களா, அம்மா எனக்கு சிக்கன் குழம்பெல்லாம் வேண்டாம், எனக்கு பிரியாணி தான் வேண்டும்னு சொல்லிட்டான் என் பையன். சரி குழந்தைங்க ஆசைப்படுறாங்கல்ல, அதேமாரி நம்ம பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டாங்க அம்மாங்க. சரி, அம்மா சொன்ன மாதிரி 2 கேஜி சிக்கனும் 2 கேஜி ரைஸும் போட்டு பிரியாணி பண்ணி கொடுமா, எல்லோரும் ஊர்லேருந்து வருவாங்க இன்றைக்கி, நம்ம அதே மாதிரியே செஞ்சு எல்லாம் நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரின்னு அதுக்கு தேவையான 5 கேஜி அளவுக்கு பாத்திரத்தை ஒன்று எடுத்துன்னு வந்து அடுப்பில் வச்சுட்டோங்க. விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டோங்க. நீங்களும் விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ அம்புட்டு ருசியாக இருக்குங்க பிரியாணி. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது கேஸ் அடுப்பில் செய்யவே மாட்டீங்க, விறகு அடுப்பில் தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 5 கேஜி பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டோங்க. மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வெதங்குச்சுங்க. வெங்காயம் நல்லா வெதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வெதங்கட்டும்னு விட்டு வச்சுருந்தோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா தக்காளி போட்டோங்க. தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா சுருள வெதங்கணும். தக்காளியும் நல்லா வெதங்கினதுக்கப்புறமா புதினா போட்டாச்சுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க புதினா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் கொடுக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த பிரியாணிக்கு ரொம்ப அடிமையாகிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா விதைக்கிட்டே இருங்க. விதக்குனதுக்கப்புறமா அடுப்பு எரியறதுக்கு கையும் வலி இருக்குது, அனலும் தாங்க முடியல, வெயில். உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பாத்திரத்தில் செய்யும் போது ஜல்லிக்கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நான் துடுப்பு கொடுக்குறேன், அந்த துடுப்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூடு அண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி துடுப்பு எடுத்துன்னு வந்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோங்க. மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா விதங்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தாங்க ஃப்ளேவர் நல்லா அழகாக, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ளேவர் வருது. என் பசங்களாம், அம்மா என்னம்மா கடையில் செய்கிற பிரியாணி மாதிரி வாசனை வருதுமா, என்னம்மா பண்ணுறீங்கன்னு என் பசங்கள்லாம் ஒரே ஜாலமாக கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் இல்லையா, அதனால் ஒரே கற்றுன்னு கத்துறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த தக்காளியும் நல்லா விதங்கட்டும்னு விட்டு இருந்தோங்க. சரி பார்க்கலாம், அதுங்களையும் நாங்கள் சிக்கன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சிக்கனும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க, போட்டுடலான்னு சிக்கனை போட்டாச்சுங்க. இதனிடையில் என் பசங்க என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. அம்மா எப்போதாம்மா எனக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகும், இந்த வாசனை என்னை மூக்க தொலைக்குதுமா, எனக்கு சீக்கிரமாக வேணுமா, நாங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க என் பையன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு வாசம், அந்த மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இல்லையா, அந்த வாசம் அவனுக்கு மூக்க தொலைக்குது போல இருக்குது. இவன் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டான் செஞ்சு முடிக்கிறதுங்களையோ. சரின்னு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா போடலாம். எப்பயுமே நாங்கள் சக்திது கரம் மசாலா தாங்க யூஸ் பண்ணுவோம். சூப்பராக செம்மையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்திது கரம் மசாலா போட்டாச்சு. இதனிடையிலே பிரியாணி மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். சக்திது கரம் மசாலா ஒரு பாக்கெட் போட்டதுனால பிரியாணி மசாலா நாங்கள் 1/2 பாக்கெட் தாங்க போட்டோம். ஏன்னா நாங்கள் 2 கேஜி ரைஸு 2 கேஜி சிக்கன் போட்டதுனால 1/2 போட்டால் போதுங்க. அது அதிகமாக போட்டுட்டாக்கா அப்புறமா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் நாங்கள் 1/2 பாக்கெட் தான் போட்டோம். உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னாக்கா நீங்கள் ஜாஸ்தியாக ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றதுனால, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதனால் நாங்கள் மீடியமாக இருக்கட்டும்னு போட்டுட்டோங்க. இப்போது சக்தி சில்லி தூள் இது நாங்கள் காரத்துக்கு எதுவுமே போடலை இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் நாங்கள் ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ என் பையனும் அம்மா செமையாக இருக்குதும்மா, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்குதும்மா, நீ என்னதாம்மா மசாலா போடுறீங்க, செமையாக இருக்குதும்மா, ஹோட்டலில் செய்கிற வாசனையாகவே வருதுமா அப்படின்னா. சரிப்பா இருப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும், நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அது கொதித்து வந்த உடனே நம்ம ரைஸ் போட்டு இறக்கிட்டாவே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்கள்,
இதில் மசாலா மிளகுத்தூள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/4 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். 1/4 லிட்டர் தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஹீட்டும் ஆகாது. நல்லா தயிர் ஊற்றி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா சிக்கனுக்கும் மசாலா உரைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியோட அளவு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 கேஜி ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, 2 கேஜி ரைஸ்க்கும் 2 கேஜி சிக்கனுக்கும் தேவையான அளவு நாங்கள் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மெஷர் பண்ண தண்ணியை அதில் ஊற்றியாச்சுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க ரைஸ் போடணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி செம்மையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையோட கடையில் செய்கிறத விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என் பசங்க அம்மா இனிமேல் நம்ம கடையிலே வாங்க வேண்டாம், வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. பாருங்கள், தண்ணியே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கனாக்கா அந்த மசாலா எல்லாமே போயிடும். அதனால் இப்போவே நீங்கள் ரைஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. ரைஸு தண்ணி இல்லாமல் எடுத்து போடணும். தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டிங்கன்னா தான், ஏன்னா நம்ம மெஷர் பண்ண வச்ச தண்ணி சரியாக இருக்குது இல்லையா, இதையும் தண்ணியோடு போட்டிங்கனாக்கா அப்புறமா உங்களுக்கு பொல பொலன்னு ஆகிடும். நெட்டாக இருக்காது, பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் இருத்துட்டு ரைஸ் போடுங்க. அரிசியை போட்டுட்டு இருக்கும் போதே மறுபடியும் என் பையன் அம்மா பிரியாணி ரெடி ஆகிடுச்சா அம்மா அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இருடா, மசாலா வெதங்குச்சுனாவே தண்ணி கொதித்து அரிசி போட்டு வேகணும்டா, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டமானதே பிரியாணி தாங்க. அங்கே போனோன்னா அம்மா எனக்கு பிரியாணியே ரெடி பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எங்கள் அம்மா குழந்தைங்களுக்கு எது ஆசைப்படுறாங்களோ அதே செஞ்சு கொடுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்க, தண்ணியெல்லாம் திட்டமாயிடுச்சு. இப்போ நம்ம தம்மு போட்டுடலாங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த நெருப்பெல்லாம் மேலே தட்டுலேயே அள்ளி வச்சுருந்தா தாங்க தம்மு நல்லா சூப்பராக மேலேயும் இறங்கும், கீழே இருக்கிற நெருப்பு இறங்கும். வாழை இலை வச்சதுனால செம்மையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இப்போ வாழை இலைலாம் எடுத்துடலாம். வாழை இலைலாம் எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாழை இலையை எடுத்தாச்சுங்க. பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக இது இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி பொலன்னு நல்லா அழகாக அரிசி உதிரியாக பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட இதுவே இல்லை பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. உடனே என் பையனுக்கு ஆசையாக இருந்துச்சு, என் பையனுக்கு போட்டு கொடுத்தங்க. நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். லீவில் யாரெல்லாம் இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயுமே கிராமத்துக்கு போயாச்சுனாக்கா விறகடுப்பில் செஞ்சு பிரியாணி சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க. அதனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ஊரில் போய் கிராமத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 ml நெய் அதில் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சுங்க. செமையாக இருந்துச்சுங்க. என் பையனுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.